ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாய் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு செய்வாங்க. அதே அளவுக்கு ஸ்பெஷலாக மட்டன் தால்ச்சான்னு ஒன்று செய்வாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்பு அளவுக்கு அது ரொம்ப ஃபேமஸானது. இன்றைக்கி நம்ம அதை வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 100 கிராம் அளவுக்கு மட்டன் எலும்பு, கொஞ்சம் நிறைய கொழுப்பு சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். கொழுப்பு தான் இந்த குழம்புக்கு ஹைலைட்டு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, இஞ்சி பூண்டு ஏற்கனவே சேர்த்துருக்கனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்க தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் காய்கறி சேர்த்துக்கலாம். வாழைக்காய், நான் வாழைக்காவும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். கூட நீங்கள் மாங்காய் சேர்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒருத்தர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பருப்பும் காயும் நல்லா மசாலாவோட ஒட்டி வரதுக்காக நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். காய் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன். நான் வீடியோவில் காட்டல, ஆனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். 10 நிமிஷம் அதை கொதிக்கட்டும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தூணிங்கன்னா சூப்பரான மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இது கொழுப்பு குழம்பு, எலும்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.